டேபிள் செஃப் நாகை பாஸ்கரன். என்னோட டீம் நான் எப்படி அந்த டீமை இயக்குறேன், எப்படியெல்லாம் ஒரு டீம் லீடராக அதை கொண்டு போகிறேன், எப்படி இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி ஒரு ஸ்டாஃபை எப்படி வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது ஆட்களை வந்துட்டு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லை, அவங்கள வழி நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வேணும். ஒரு டீமை லீட் பண்ணணும்னா முதல்ல அந்த டீமை புரிஞ்சுக்கணும். யார் எப்படி வேலை செய்கிறாங்க, யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வழி நடத்தணும். ஒரு நல்ல லீடர் அப்படின்னா நான் சொன்னது தான் சரின்னு நினைக்க மாட்டாங்க, நாம் எப்படி சேர்ந்து சரியாக பண்ணலான்னு தான் நினைப்பாங்க. ஸ்டாஃப் வேலையை விட்டு போகிறதுக்கு மெயின் காரணம் சம்பளம் மட்டும் இல்லை, மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் நடத்தும், ஆனால் அதிகம் அழுத்தம் அப்ரிசியேஷன் இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல எம்ப்ளாயி கூட வெளில போகிறதுக்கான மெயின் காரணமாக இருக்கும். ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் அந்த ஸ்டாஃப் நீண்ட நாளாக தங்குவாங்க. அது தங்க வச்சுக்கிறதுக்கு மெயினாக அந்த டீமோட லீடர் கையில் தான் இருக்குது. எப்போதுமே வந்துட்டு ஒரு எம்டியோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ வந்துட்டு எப்படி நடத்துக்குதுன்னு இல்லை, லீடர் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை, இது எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். அப்போ தான் நம்ம கூட இருப்பாங்க. என் கூட இருக்கிற டீம் ரொம்ப நாளாக இருக்குது. அடுத்த வீடியோவில் என்னோடய டீமெல்லாம் எவ்வளோ பேர் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.